அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை. அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இதை படிச்சீங்கன்னா பார்த்தீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். படுக்க போவதற்கு முன்பு உங்களுடைய நோக்கத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நைட்டு போகிறதுக்கு படுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிற முடிவை நீங்கள் தான் பண்ணணும். இப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அலாரம் கடிகாரத்தை தலைமாட்டில் வைத்து கொள்ளாதீர்கள். ஏன் இதுக்காக சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அலாரம் அடித்தா ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம். அதனால் நீங்கள் தள்ளி வைக்கணும். உங்களுடைய கடிகாரத்தை அலாரம் செய்யக்கூடிய கடிகாரத்தையும் செல்ஃபோனையும் தலைமையிட்டிருந்து தள்ளி வச்சிங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முடித்துக் கொள்வீர்கள். அடுத்து 3வது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உடனடியாக பல் துலக்குங்கள். நீங்கள் உடனடியாக எந்திரிச்சு போய் பல்ல விளக்கணும். இல்லை அப்புறம் விளக்குதான் நினச்சிங்கன்னா திரும்பி நீங்கள் தூங்கிடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பல்லை துலக்குங்கள் என்று சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் குடியுங்கள். இது நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் வச்சுட்டு குடிக்கலாம். ஒரு டம்ளர் ஒரு சொம்பு தண்ணி குடித்தாலும் சரி பார்த்தீங்கன்னா. அடுத்து நீங்கள் பல் துலக்கி முடிச்சோடனே ஒரு டம்ளர் தண்ணீர் குடியுங்கள். அடுத்து 5வது என்ன சொல்கிறாங்களோ, உடற்பயிற்சி செய்யும் போது ஆடைகளை அணிந்து கொண்டு படுக்க செல்லுங்கள். உடற்பயிற்சி செய்யும் போது அணியும் ஆடைகளை அணிந்து கொண்டு படுக்கைக்கு செல்லுங்கள்.